மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் இந்த பேட்ச் 12 இறுதி நாளுக்கு வந்துள்ளோம். இன்று நம்மிடம் இந்த இறுதி நாளில் நமக்கு ஆசிகள் வழங்க வழிகாட்ட சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் மேடம் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை நான் அனைவரின் சார்பாக அன்புடன் பணிவுடன் வரவேற்கிறேன். அவர்கள் ஒரு சிறிய குறிப்பு நான் கூற விழுகிறேன். அவர்கள் தான் இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருந்து நமக்கு 12 மாதங்களும் வழிகாட்டி வருகிறார்கள். சிறந்த முறையில் அனைத்து சிலபஸ்களிலும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு அதை வெளியிட்டு நமக்கு இந்த தமிழ் வகுப்புகளை 2 செஷன்ஸ், காலை செஷன்ஸ் 5:30 to 7:30, மேலும் மாலை செஷன்ஸ் இரவு 9லிருந்து 10:30 வரைக்கும் நடைபெறுவதற்கு நமக்கு வழிகாட்டி வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நான் இப்பொழுது அவர்களை நமக்கு ஆசிகள் வழங்குமாறு, வழிகாட்ட வருமாறு, அருளுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். காலை வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் வணக்கம். பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு ஆத்மபூர்வக பிரணாமங்கள். மகாதர் ஃபவுண்டேஷன், மகாதர் டிவி அவங்க இந்த 1 year சக்சஸ்ஃபுல்லா இந்த தமிழ் ஜூம் செஷன்ஸ் நடத்திருக்காங்க. காலை செஷன்ஸ் ரொம்ப அற்புதமாக எல்லாருக்கும் உள்ளதாக தியானமும் ஞானமும் உடல் பயிற்சிகள், நமக்கு ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் பத்தி எல்லாம் விழிப்புணர்வு கொடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்படுத்துகிறதுக்கு இருக்கிற வழிமுறைகளை எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ வெளியில இருந்து யாராவது உங்களுக்கு அந்த ஞானத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர பயிற்சி செய்ய வேண்டியது நாம தான். ஸோ இது எவ்விதமா நம் வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்திக்கிறோம் என்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நாம தான் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டிக்கணும், நாம தான் நமக்கு உதவி செஞ்சுக்கணும், நாம தான் எது சரியானது, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை நம் வாழ்க்கையில பின்படுத்தணும் என்றதெல்லாம் நம்ம சாய்ஸ். ஸோ அந்த நம்ம எதை சூஸ் பண்றோமோ அது போலதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். அதனால நம்ம வாழ்க்கைக்கு யாரையும் பொறுப்பே கொடுக்க முடியாது. நம் வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் இதை வேணும்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாம் காலையில எழுந்துட்டு இந்த தியான பயிற்சியில நான் அட்டென்ட் பண்ணணும்னு நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே போல இந்த ஞானத்தை வாழ்க்கையில எப்படி பயன்படுத்திக்கணும், எப்போ எல்லாம் பயன்படுத்திக்கணும், எங்க எல்லாம் நமக்கு இது உதவும்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வுடன் வாழும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா, ரொம்ப அற்புதமா, சந்தோஷமா, ஆனந்தமா, ஆரோக்கியமா இருக்கும். சோ இதுக்கெல்லாம் நாம தான் உதவி செஞ்சுக்கணும். தெரிஞ்ச ஞானம் நம்ம தெரியறதோட நிறுத்தாம அது நடைமுறையில வைக்கும் போது மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில மாற்றம் என்றது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ எப்பவுமே நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் மாஸ்டரா இருக்கணும். அதனாலதான் we create our own reality அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்த வாஸ்தவத்துக்கு, நம்மளோட இந்த வாழ்க்கைக்கு முழுமையாக நான் தான் பொறுப்பு அப்படின்னு நாம நினைக்கும் போது ஒவ்வொரு நொடியும் நாம சரியான சாய்ஸஸ் நாம எடுத்துப்போம். சோ நிறைய பேருக்கு இந்த லிங்க்ஸ் போயிட்டே இருக்கும், நிறைய பேருக்கு இதனோட ஞானம் கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா எத்தனை பேர் அதை பயன்படுத்திக்கிறாங்க, எத்தனை பேர் இத கேட்கணும்னு முன் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ அந்த கேட்ட ஞானமும் எத்தனை பேர் நடைமுறையில வைக்கிறாங்க என்றது கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு நிறைய விஷயங்கள் ஏற்கனவே தெரியும், தெரியாத விஷயங்கள் இல்லை. ஆனா தெரிஞ்ச விஷயங்கள் கூட நடைமுறையில நம்மளால வைக்க முடியாது. ஏன்னா அது நடைமுறையில வைக்கணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது, அதுக்கு ஒரு பற்று தேவைப்படுது. அதுக்கு நமக்கு இந்த பயிற்சிகள், இந்த ஞானமும் உதவும். தொடர்ந்து நாம இந்த பயிற்சிகள் செய்யறதுக்கு மகாதர் ஃபவுண்டேஷன் ரொம்ப அவங்க எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ரங்கநாதன் சார் இது டிசைன் பண்ணி அழகா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நேரத்தையும், அவங்களோட எனர்ஜியும், அவங்களோட பணத்தையும், அவங்களோட ஞானத்தையும்
எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அதுக்கு பழனியப்பன் சார் இந்த தமிழ் செஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி அவருக்கு ஒரு துணையா நின்று இது மக்கள் கிட்ட சேர்த்துட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களோட கமிட்மெண்ட், அவங்களோட சின்சியாரிட்டி, சோ இது வந்து அவங்களுக்கும் உதவும். ஆனா நமக்காக அவங்க செய்யற அந்த விஷயங்களை வந்து நாம கவனித்து நம்ம வாழ்க்கைக்கு நாம உதவி செஞ்சுக்கணும், நாம அதை பயன்படுத்திக்கணும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே நாம வந்து வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்க, தமிழ் வார்த்தைகள் நான் தேடிட்டே இருக்கணும், எத்தனை வாட்டி பேசினாலும். நம்ம ஆஹ் நான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நானு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிச்சிட்டே இருப்போம். நான் எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன கிடைக்கும், சோ இது எனக்கு மட்டும் நான் கத்துக்கிட்டு நான் பயிற்சி செஞ்சுக்கிட்டு நான் பயன்பெற்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நானு எனது என்ற நிலையிலேயே நாம நின்னுட்டு இருப்போம். ஆனா பத்ரிஜி அப்படி நினைச்சிருந்தா நமக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்குமா? ரங்கநாதன் சார் அப்படி நினைச்சிருந்தா நமக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்குமா? பழனியப்பன் சார் அப்படி நினைச்சிருந்தா நமக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்குமா? சோ இவங்க நானு எனது தாண்டி எல்லாருக்குமே உதவியா இருக்கணும், எல்லாருக்குமே பயன்படணும் அப்படி என்று நினைச்சதுனாலதான் அவங்க அந்த கமிட்மெண்ட் எடுத்துட்டு நமக்கு அந்த ரெகுலரா யாரு ஜாயின் ஆறாங்களோ இல்லையோ அவங்க ஜாயின் ஆறாங்க. அந்த டைம்க்கு எந்த மாஸ்டர்ஸ் கிடைக்கிறாங்க, யார பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நாம வந்து சரியா பயன்படுத்திக்கணும். நமக்கு கிடைக்கிற விஷயங்களை நாம எல்லாமே எப்பவுமே மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அண்ட் ரொம்ப ஈஸியா எழுதிப்போம். ஏன்னா அது ஃப்ரீயா கிடைக்கிறது இல்லையா, நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம கிடைச்சிடுறது இல்லையா, அதனால அதுல சீரியஸ்னஸ் நமக்கு தெரியாது. ஆனா எப்போ வந்து அதனோட முக்கியத்துவம் நமக்கு புரியுமோ அப்போ வந்து நமக்கு இவங்களோட அருமை நமக்கு புரியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா இந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கைக்கு உதவி பண்ணிக்கணும், நம்மளோட நிறுத்தாம இது 10 பேருக்கு பகலணும். சோ நாம எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் வந்து போய் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்கு, நல்ல விஷயங்கள் சொல்றாங்க, நல்ல பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இது கண்டிப்பா நீங்க கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு ரூபத்துல வாழ்க்கையில கஷ்டங்கள் என்றது இருக்கு. உடல் அளவிலேயோ மன அளவிலேயோ ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகள் என்ற விஷயங்கள் இல்ல, எல்லா ரூபத்திலயுமே நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ இருக்கிற நிலையில எந்த ரூபத்துல நமக்கு வந்து கஷ்டங்கள் வரும் அப்படின்னே தெரியாது. இப்ப பாருங்க, அங்க எங்கேயோ யுத்தம் நடக்குது, நாம எல்லாம் அதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். சிலிண்டர் சரியா கிடைக்கிறது இல்ல, ட்ரெயின்ஸ் பஸ்ஸஸ் கேன்சல் ஆகுறது, பெட்ரோல் டீசல் எல்லாம் இது ஆயிடுச்சு, எல்லா ரேட்டு ஏறிட்டு போகுது. அதனால இது வந்து வாழ்க்கை என்றது அன்பிரடிக்டபிள். எப்போ என்ன நடக்கும் தெரியாது, எப்போ எந்த மாதிரியான அனுபவம் வரும்னு தெரியாது. சோ எந்த ரூபத்தில் நாம எப்பவுமே எல்லா சேலஞ்சஸ்க்குமே ரெடியா இருக்கணும். சோ அதை ஃபேஸ் பண்றதுக்கு, சோ அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி வேணும், ஒரு தெளிவு வேணும், உள்ளுக்குள்ள ஒரு அமைதி வேணும். அந்த அத அத ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வேணும். இதுக்கு எல்லாமே தியானம் மட்டும்தான் உதவும், வேற எதுவுமே உதவாது நமக்கு. சோ இந்த தியான பயிற்சி நாம அது எவ்வளவு அதிகமா நாம செய்வோமோ நாம வந்து அவ்வளோ நாம விழிப்புணர்வுடன் இருப்போம், தெளிவுடன் இருப்போம், எனர்ஜியுடன் இருப்போம். சோ எந்த விதமான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி வாழ்க்கை வந்து அமைதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்றதுக்கு நம்மை நாம ரெடி பண்ணிக்கிறதுக்கு இந்த தியானமும் ஞானமும் ரொம்ப 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 தேவை ஃப்ரெண்ட்ஸ். இத கைவிட்டுடாதீங்க. இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது மட்டும் தியானம் பண்ணிட்டு மத்த நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தினமும் நம்ம வாழ்க்கையில இது ஒரு பாகம் ஆயிடணும். சோ வேற எது செய்யறோமோ இல்லையோ தியானம் மட்டும் செய்யணும். சாப்பிடுறோமோ இல்லையோ, தூங்குறோமோ இல்லையோ, எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அது அது நமக்கு அவ்வளவு பாதிப்பு கொடுக்காது. ஆனா தியானம் பண்ணலைன்னா மட்டும் நமக்கு நிறைய நாம இழக்க வேண்டியா இருப்போம். அதனால
தியானத்தை புடிச்சுக்கோங்க. கண்டிப்பா அத வந்து கட்டியா புடிச்சுக்கோங்க. சோ ஒரு சின்ன இது நான் சொல்றேன். தியானத்தை நம்ம எப்படி புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்துல ஒரு இது இருக்கு, சித்தாந்தம். மர்க்கட மார்ஜால சித்தாந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அத நம்ம புரிஞ்சுக்கணும். மர்க்கட்டம் அப்படின்னா ஒரு ஆஹ் குரங்கு. ஓகே. மார்ஜாலம் அப்படின்னா பூனை. சோ மர்க்கட மார்ஜால சித்தாந்தம். சோ நாம வந்து முதல்ல இந்த தியானத்தை, இந்த பயிற்சியை ஒரு குரங்கு வந்து அந்த குழந்தை தாயை புடிச்சிட்டு எப்படி கட்டியா புடிச்சிட்டு இருக்குமோ அப்படி நம்ம தியானத்தை பிடிக்கணும் அப்படின்னு. சோ அந்த தாய் வந்து பிடிக்காது, குழந்தைதான் கட்டியா புடிச்சிட்டு இருக்கும். அத போல நாம இந்த தியானத்தை வந்து ஒரு மர்க்கட்டம் போல, ஒரு குரங்கு போல நாம வந்து தியானத்தை முதல்ல பிடிக்கணும். அப்படின்னா எந்த நிலையிலயும் நாம இத கைவிடக் கூடாது. எவ்வளோ மோசமான நிலையில கூட நம்ம இத கைவிடக் கூடாது. தியானம் பண்ணணும். நம்ம உடம்பு சரியில்லையா, உட்கார முடியலையா, இருந்து படுத்துக்கிட்டு மூச்சை கவனிங்க. அது போல நாம வந்து இந்த பயிற்சியை விடவே விடக்கூடாது. அந்த மூச்சை கவனிக்க 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 எழுந்து உட்கார்றதுக்கு நமக்கு எனர்ஜி வரும். அப்புறமா நம்ம வேலைகள் செய்யறதுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்புறமா நடக்கிறதுக்கு எனர்ஜி வரும். அப்புறமா ஓடுறதுக்கு எனர்ஜி வரும். அந்த நிலையில நம்ம நாளைக்கு சாக போறோம், இன்னும் அடுத்த நொடி நம்ம சாக போறோம் போது கூட இந்த பயிற்சியை நம்ம விடக்கூடாது. அந்த அளவுக்கு கட்டியா பிடிச்சுக்கணும் வாழ்க்கையில. சோ எவ்வளவு சந்தோஷமாவது இருக்கட்டும், நம்ம கஷ்டம் வரும்போது கண்டிப்பா பண்ணுவோம், சந்தோஷமா இருக்கும்போது அதை மறந்துடுவோம். சோ அந்த மாதிரி இல்லாம எந்த நிலையிலயுமே பயிற்சி என்றது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை பிடிக்கும் போது அந்த தியான பயிற்சி நம்மள ஒரு மார்ஜாலம் போல, ஒரு பூனை போல நம்மளை காப்பாத்தும். அந்த பூனை என்ன செய்யும், தன் குழந்தைய கொஞ்ச நாள் ஒவ்வொரு இடத்துல வச்சு அந்த குழந்தைய காப்பாத்தும். அங்க இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் அதுக்கு கொடுக்கும். சோ அந்த மாதிரி அந்த தியானம் வந்து நம்மளை காப்பாத்தும். எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மள அத மீட்டு கொண்டு வந்துடும். நிறைய அனுபவங்களை கொடுக்கும். அந்த அனுபவங்களை மூலமா ஞானத்தை கொடுக்கும். சோ முதல்ல நாம தான் தியானத்தை பிடிக்கணும். அதுக்கப்புறமா அந்த தியானம் நம்மளை காப்பாத்தும். சோ இந்த மர்க்கட்ட மார்ஜால சித்தாந்தத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து இத பயன்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுதான் வந்து மர்க்கட்ட மார்ஜால சித்தாந்தம் என்றது. சோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்பவுமே கைவிடாதீங்க, எந்த நிலையிலும் கைவிடாதீங்க. நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் உட்கார்ந்து கண் மூடிட்டு மூச்சை கவனிங்க, நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சோ இந்த ஒரு ஜூம் செஷன்ஸ்க்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு பழனியப்பன் சார் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு நாம நன்றி கூறலாம். சோ ரொம்ப 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 நன்றி சார். இத்தனை பேருக்கு இது வந்து உதவியா இருந்துட்டு இருக்கு. சோ நீங்க உங்களோட கடமை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க ரொம்ப பெர்ஃபெக்டா. சோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தி ஓட்டுவாங்கன்னு விரும்பி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்கள் அழைத்தவுடன் வந்தீர்கள். இந்த போன ஏப்ரல் மாதம் நம்ம இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் காலையில் ஆரம்பித்து இன்று 12 மாதம் முடியுது. ஒரு வருடம் நிறைவேறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள் இது. நான் அனைவரின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மகவதார் ஃபவுண்டேஷன் பெங்களூரில் உள்ள நமது அனைவரின் சார்பாகவும் இது ரெக்கார்டிங்கில் சிறப்பாக பணிபுரியும் மாஸ்டர் திரு சோமு சாரு மற்றும் மாஸ்டர் திருமதி நந்தினி மேடம், இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி வரும் குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சாரு அவர்கள் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசைகளை கூறும்போது கூட ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் அந்த மர்க்கட்டம் மார்ஜாலம் சித்தாந்தம், அந்த ஒரு பூனை இது ஒரு குட்டி பூனை எப்படி கவனிக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸை நம்ம செஞ்சு தியானத்தை மேற்கொண்டு நம்ம எனர்ஜியை வளர்த்துக்கணும்னு நல்லா ஒரு அறிவுரை சொன்னீங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதே மாதிரி நான் அந்த நிறைவு விழா வந்து மே 16, 17 வந்து உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்து எங்களை வழி நடத்தணும். அந்த நிறைவு விழாவையும் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய நிறைவு விழாவையும் நீங்கள் வந்து எடுத்து எங்களுக்கு செய்து
செய்து கொடுக்கணும் என்று ஒரு தாழ்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த ஒரு நான் ஒவ்வொரு மாதமும் உங்களை கேட்டுக்கொள்வது போல் இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் விஸ்டம் ஷேரிங் ரெகுலர் டேல நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் மேடம். அதுக்கு நாங்கள் ஆவலா இருக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ், ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் யுவர் பிஸி ஷெட்யூல் நீங்கள் வந்தீங்க, வெயிட் பண்ணி எங்களுக்கு இந்த ஆசிகள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அண்டு எங்களுடைய மெமரி என்றைக்கும் உங்களுடன் சேர்ந்து தான் போகும். ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு உங்களை நினைக்காத நாள் இல்லை மேடம். இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தும் போது ரொம்ப வி ஆர் வித் ஆல் கிராட்டிடியூடு அனைத்து மாஸ்டரின் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். ஐ வில் கண்டினியூ தி செஷன் மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் இந்த இறுதி நாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்ததற்கு மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் மேடம், சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் மேடமுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தொடர்ச்சியாக நமது விஸ்டம் ஷேரிங்கில் கட்டுப்படாத மனம் கட்டுப்படாத வழி என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருகிறார் சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து. இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சார் ஐயா அவர்களால் இந்த இறுதி நாள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள முடியவில்லை. பட் நான் என்னுடைய வேண்டுகோள் விடுத்தவுடன் மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் மேடம் அவர்கள் உடனடியாக நமக்கு இந்த ஆசிகள் கூறி அருளுரை கூறி தியானத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி நாம் இந்த நிகழ்ச்சியை தியானத்தின் மூலமாக சிறப்புற செய்ய வேண்டும் என்று சொல்லி கருத்துக்களை சொன்னார்கள். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம் அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன் நண்பர்களே. மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம் சென்னையை சேர்ந்தவர்கள். அவர்கள் சுமார் 26 வருடங்களாக தியான சேவைகள், தியான பயிற்சிகள் செய்து வருகிறார்கள். அவர்கள் கடந்த 7 வருடங்களாக தியான சேவை சர்வீஸுக்கு செய்து வருகிறார்கள். அவர்கள் நிறைய தியான புரோகிராம்கள் நடத்தி வருகிறார்கள். பல விஸ்டம் ஷேரிங்கில் அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் கணவர், மகள் மற்றும் அவர் மூவரும் தியான குடும்பம். அவர்கள் மகேந்திரா லாஜிஸ்டிக்கில் பணிபுரிந்து கொண்டு தியான சேவையை சிறப்புற செய்து வருகிறார்கள். ஸ்பெஷல் சர்வீசஸ் மற்றும் சேவைகளை சென்னையில் செய்து வருகிறார்கள். இப்பொழுது நான் அவர்களை கட்டுப்படாத மனம் கட்டுப்படாத வழி என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். காலை வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். ஓவர் டு யூ மேடம். வணக்கம் சார். வணக்கம். முதலாவதா நம்மளுக்கு இந்த அருமையான தியானத்தை கொடுத்த நம்ம குருவான பிரம்மஸ்ரீ சுபாஷ் பத்ரி சார் அவர்களுக்கும் மற்றும் குருவோட குருவான சதானந்த யோகிரி அவர்களுக்கும் மற்றும் அம்மா சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் 2 குழந்தைகளுக்கும் என்னோட ஆன்மீக வணக்கங்கள். இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள் மாஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சீனியர் மாஸ்டர் சுனிதா மேம் சொன்ன மாதிரி உண்மையிலே எவ்வளவு அழகா ஒரு சின்ன சின்ன முத்துக்களா நம்மளுக்கு எவ்வளவு அழகா கோர்வையா சேர்த்து சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஞானத்தை எல்லாம் நம்மளுக்கு இவ்வளவு அழகா சொல்லும் போது நம்மளும் அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு அவங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம் மாஸ்டர். ஸோ கட்டுப்படாத மனதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத இன்னையோட டாபிக். ஸோ இந்த டாபிக்ல என்னன்னா, நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைக்க கூடாது. அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். பட் ஆனா மனசை கட்டுப்படுத்தினாதான் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு பத்ரி சார் 2 வழி சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, முதல் வழி பாத்தீங்கன்னா அதோட மூலத்தை பாக்குறது. எப்படி நம்ம மனசை கட்டுப்படுத்தணும்னா அதோட மூலத்தை போய் பார்க்கணும். அப்படி இல்லையா சரணாகதி அடைஞ்சிடணும், 2வது வழி. சோ இந்த 2 வழி பண்ணா மட்டும்தான் நம்மளால நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? என் மனசு குரங்கு மாதிரி அலபாஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, சந்தேகங்கள் வரலாம். சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க மனசை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல மூலத்தை பாருன்றாங்க, இல்லையா சரணாகதி அடையணும்னாங்க. சரி, இது மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கறது ஒரு சாதாரண விஷயமா சொல்லல பத்ரி சாரு. இதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே.
சரி, இப்ப இந்த மனசுன்னா என்ன? எது நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம மனசுங்கிறத எண்ணங்கள், கோபங்கள், எமோஷனல், பயம், இது எல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம்? மனசு அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான். நம்ம என்ன பண்ணுவோம் உடனே? ஒண்ணு நம்மளால முடிஞ்சா போராடுவோம், இல்லைன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவோம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லுவோம். கரெக்டா? இந்த மாதிரி என்னோட வீட்டுல வந்து திருட வந்துட்டான், கொஞ்சம் நீங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. ஓகே. ஆனா அதே திருட போலீஸ் வேஷத்துல இருந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நீங்க வேஷத்தை பார்க்கல, அவனோட தோற்றத்தை தான் பாக்குறீங்க. கரெக்டா? அப்ப என்ன ஆகுது? அவன் வந்து உங்களுக்கு ஒரு போலீஸா தெரியறான். ஓகேங்களா? சோ அததான் இங்க என்ன நடக்குதுன்னா, மனதை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சு அதுவும் மனதிற்கு என்ன பண்றோம்? அந்த மனது கூடயே நம்ம என்ன பண்றோம்? சண்டை போட்டுட்டு இருக்கோம், அடக்க முடியாத ஒண்ணு. அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா மனசு மனசோடையே சண்டை போடுது. எதோட சண்டை போடுது? நம்ம எண்ணங்களோட சண்டை போட்டுட்டே இருப்போம். நம்ம ஒரு வேஷம் போட்டுட்டு இது என்னோடது. சரி, இது எங்க இருந்து வருது? மனசுல எப்ப வந்து இந்த இது என்னோடது, நான் அப்படின்னு வருதோ அப்ப என்ன ஆகுது? எல்லாமே அங்க அகங்காரம் வந்துருது. என்னோட வீடு, என்னோட வாசல், என்னோட கம்பெனி, நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது? நம்ம அந்த ஒரு அகங்காரத்துக்குள்ள போயிடுறோம். அப்படி போகும்போது நம்மளால என்ன பண்ண முடியல? நம்மளோட மனதை நம்ம கட்டுப்படுத்த முடியல. ஈகோ வந்துருது, கோபம் வந்துருது, என்ன விட்டு கொடுக்குற மனப்பான்மை போயிடுது, யோசிக்கக்கூடிய தன்மையை இழந்துடுறோம். சரிங்களா? சோ இது வந்து முதலாவது காரணம். அதனாலதான் பத்ரி சார் என்ன சொல்றான்னா, மூலத்தை பார், லுக் அட் தி சோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? மனம் அப்படிங்கிறது எண்ணங்களோட எண்ணங்களால செய்யப்பட்ட ஒரு ரூட் காஸ்ட். எப்படி? இப்ப நீங்க எதை பாக்குறீங்களோ நீங்க என்ன பண்ணுவீங்க? அததான் ஒரு கோர்வையா சிந்திப்பீங்க, இல்லையா? இப்போ நம்ம வந்து திருடன் நம்மளுக்குள்ளேயே இருக்கான், ஆனா நம்ம என்ன பண்றோம்? போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றோம். ஆனா நம்மளுக்கு தெரியும் அந்த திருடன் யாருன்னு. கரெக்டுங்களா? ஆனா நம்ம அந்த மூலத்தை பார்க்காம, வேற பார்க்காம ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிட்டு, நான் ஏன் இப்படி பண்றேன், சோ எதற்காக இதை செய்யறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு இருந்தா அப்போ நம்மளுக்கு அங்க ஆன்சர் கிடைச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த அகங்காரம், நான் அப்படிங்கிற அகங்காரத்தால என்ன பண்ணிடுறோம்? இது நான் தான், இதை நான் இப்படிதான் செய்யணும், எனக்கு தான் தெரியும், இது என்னோட லைஃப், எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படிங்கிற எல்லா அகங்காரத்தோடையும் நம்ம என்ன பண்றோம்? நம்மள ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ மூலத்தை பார்த்தாதான் மனம் ஏன் மறைய வேண்டும் அப்படிங்கிறது தெரியும். சரி, மூலத்தை பார்த்துட்டா இப்ப எப்படி என்னோட மனசு மறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இங்க நான் உங்களுக்கு. ஒரு இருட்டான அறை இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த இருட்டான அறையில நீங்க சடனா உள்ள போறீங்க, உடனே பயந்துடுறீங்க. பார்த்த உடனே ஐயோ என்னடா இது அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? அந்த அந்த இருட்டான அறைக்குள்ள இனிமே போக கூடாது, ஏன்னா அங்க வந்து ஏதோ இருக்கு. நீங்க ஏதோ ஒரு நிழலை பார்த்துடுறீங்க, அதனால என்ன யோசிக்கிறீங்க? அங்க ஏதோ இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிறீங்க. அதே நீங்க ஒரு டார்ச் அடிச்சுட்டே உள்ள போகும்போது என்ன ஆகுது? அங்க ஏதோ ஒரு துணியை வச்சிருக்காங்க யாரோ. உங்க ஃபேமிலிலே வச்சுக்கலாம், உங்க உங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது. அப்ப நீங்க டார்ச் போட்ட உடனே அங்க ஒரு கிளாத் தான் இருக்கு, துணி தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? சே, இது ஒரு துணிதானா, நான் இதுக்கா இவ்வளவு பயந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ளேயே அந்த ஒளிய வர வைக்கணும். அதுதான் நம்மளோட நான் யார் அப்படிங்கிற நம்ம டெய்லி செய்யற சாதனை. என்ன? 5 விதமான சாதனை தினமும் செய்யணும்னு பத்ரி சார் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. முதலாவது என்ன? தியானம் செய்யணும், சஜ்ஜன சாங்கத்தியம்,
தியானம், சஜ்ஜன சாங்கத்தியம் இதெல்லாம் நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்களே டார்ச் அடிச்சா அந்த ஒளியில என்ன ஆகும், நான் யார், நான் இப்படி எல்லாம் ஏன் செய்யறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு திருடன் போலீஸ் வராரு இல்லைங்களா, நீங்க அதே அந்த போலீஸோட ஃபேஸ்ல டார்ச் அடிச்சு நான் யார், நீ யார் அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகும்? ஸோ கண்டிப்பா அவர் என்ன சொல்லுவோம், உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஸோ அந்த துணிவு நம்மளுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம தினமும் இந்த மெடிடேஷனை கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். இப்போ இப்போ சொல்லுங்க, அந்த பேய் எங்க போச்சு? அந்த இருட்டுல பார்த்த பேய். அப்போ அந்த பேய்ங்கிற ஒண்ணே இல்லை, அப்படிதானே? நம்மளா எதையோ யூகிச்சுக்கிட்டு என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் அப்படி இருக்குது, அங்க என்ன ஆகுது, நான் வருது இல்லையா? சோ அந்த நானே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த கவலைகள் எல்லாம் யாருக்கு, இந்த துன்பங்கள் எல்லாம் யாருக்கு வருது இல்லையா? நம்ம கத்துக்கிறதுக்காக ஒரு பாடத்துக்காக தான் இது எல்லாமே நம்மளுக்கு வருது. அப்போ இது நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அத மூலத்தை பார்க்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இது எனக்கு நடக்குது, அப்ப நான் என்ன கத்துக்கணும் அதுல இருந்து, அடுத்த முறை எனக்கு இந்த மாதிரி நடக்கும்போது நான் எப்படி துணிவா அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கலவையை தான் இங்க என்ன சொல்றாரு பத்ரி சார் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியுமா, முடியாதா? 100% கட்டுப்படுத்த முடியும். எப்படி? இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சையை செஞ்சா மட்டும்தான் நம்மளால நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம், அதோட மூலாதாரத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதோட மூலாதாரம்னா என்ன, நான் யார். அப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியும். சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் சொன்னோம், சரணாகதி அடையிறது அப்படின்னு சொன்னோம். இரண்டாவதா சரி, இதெல்லாம் என்னால முடியல, என்ன வந்து இவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்கள், இந்த நான் யார் அப்படின்னு தேடுதல் எல்லாமே, சோ எனக்கு இதுல அந்த அளவுக்கு புரிதல் இல்லை, ஏன்னா நான் அந்த அளவுக்கு மேதாவி இல்லை, அறிவாளி இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம ஏன்னா எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது இல்லையா? சரி, எப்பயுமே ஃப்ரீயா கிடைக்குதுன்னா நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதே ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல உட்காந்து ஒரு 1/2 hour மெடிடேட் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டோம். இதே நம்ம ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 2000 ரூபாய் கட்டி நீங்க கண்டிப்பா போயே ஆகணும்னாலும் நீங்க தூங்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தாட் வரும், என்ன 2000 ரூபாய் கட்டியிருக்கேன், என்னோட பணமே வேஸ்டா போயிடும் போலன்னா இந்த மாசம், கண்டிப்பா போய் அதுக்கு அட்லீஸ்ட் நான் 1 கிலோவாவது என்னோட உடம்ப குறைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், எழுந்து காலையில குடு குடு குடுன்னு ஓடும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரிதான் இங்க என்ன சொல்றாருன்னா பத்ரி சார் வந்து நீ உன்னோட இரு, நான் யார் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் எனக்கு இதெல்லாம் புரியலங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அறிவு தேவை, படிக்கணும்னு சொல்றீங்க, நிறைய பேர் கூட பேசணும்னு சொல்றீங்க, விஸ்டம் ஷேர் பண்ண சொல்றீங்க, என்னோட லைஃப்ல நடந்ததெல்லாம் நான் ஷேர் ஏன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சரி, ஓகே, வேண்டாம். அடுத்த ஒரு வழிமுறையும் இருக்கு, என்ன, சரணாகதி ஆகிறது. சரணாகதினா என்ன? இப்ப நம்ம நிறைய பேர் வந்து இந்துசமோ முஸ்லிமோ கிறிஸ்டியனோ ஏதோ ஒண்ணுல அவங்க கடவுளை அவங்க ரொம்ப நம்புவாங்க, கரெக்டுங்களா? ஆனா என்ன பண்ணிடுவோம், ஒரு ஸ்டேஜ்ல நீதான் இந்த வாழ்க்கை கொடுத்த, ஆனா எனக்கு வந்து என்னோட பையன் படிக்கணும், என் பொண்ணு வந்து பாஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து அவருக்கு நல்ல வரன் கிடைக்கணும், நான் நினைச்சபடியே அந்த வீடு வாங்கணும், இந்த கார் வாங்கணும், என்ன பண்றோம், அங்கேயும் போயிட்டு நம்மள முழுமையா சரணாகதி அடையறது இல்ல. கடவுளுக்கு தெரியும், யூனிவர்ஸ்க்கு தெரியும், உங்களை படைச்சவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்னு. ஆனா எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம், எப்படி வெளியே இருந்து எனக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தெரியும், நீங்க கொடுத்துருவீங்க, ஆனாலும் என்னோட பையனுக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், கோரிக்கைகள் தான் வைப்போம். அப்போ அங்க நம்ம வந்து முழுமையான சரணாகதி அடையல. முழுமையான சரணாகதினா என்ன தெரியுங்களா, என்னோட இந்த வாழ்க்கை, இந்த யூனிவர்ஸ் ஏன் கொடுத்துருக்கோ அதனோட பர்பஸ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே எது நடந்தாலும் அடுத்த நிமிஷம் என்னோட பாடி வெக்கேட் பண்ணுதுன்னாலும் நான் ரெடியா இருக்கேன், உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும்னு அப்படின்னு உங்களை நீங்க சரணாகதி அடையும் போது இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு கவலைன்னு ஒண்ணு இருக்குமா, பயம்னு ஒண்ணு இருக்குமா, ஃபியூச்சரை பத்தின ஒரு ஐயோ நான் எப்படி வாழ போறேங்கிற ஒரு கவலை இருக்குமா, இல்லைங்களா? சோ
இதுதான் வந்து முழுமையான சரணாகதி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாமரன் என்ன பண்றாரு, ட்ரெயின் ஏறி அவர் ஊருக்கு போகணும். ட்ரெயின்ல ஏறி கிளம்புறாரு. கிளம்புற வழியில என்ன ஆகுதுன்னா, தலை மேல மூட்டையை வச்சுட்டு இருக்காரு. ட்ரெயின் ஏறிட்டாரு. ஏறி உட்கார்ந்த உடனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏன்பா ஏன் இவ்வளவு பெரிய மூட்டைய தலையில சுமந்துட்டே இருக்க, கீழே வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஐயோ இல்ல இல்லைங்க, நான் டிக்கெட் வந்து எனக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரெயினே என்ன சுமந்துட்டு போகுது, பாவம் அதுக்கு வேற நான் கஷ்டத்தை கொடுக்கணுமா, இந்த சுமையை வேற அது சுமக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல நீங்க யோசிங்க, அவரோட எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு. நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரிதான் நம்ம சரணாகதி அடைய வைக்கிறோம். நான் வந்து ட்ரெயின் ஏறிட்டேன் அப்படின்னா நான் கடவுள்கிட்ட போறேன். ஆனா என்னோட மூட்டைகளை இறக்க விரும்பல, என் தலையில தான் நான் சுமப்பேன் அப்படின்னா, உங்களோட விருப்பங்கள், இஷ்டங்கள், உங்களோட எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்குள்ள சுமந்துட்டே தான் இருக்கிறீங்க. அதனாலதான் என்ன சொல்றாரு பத்ரேசர், அதை இறக்கி நீங்க அங்க வைங்க, முழுமையா சரணாகதி அடைங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நாமும் அப்பதான் வந்து கடவுளை நினைச்சு எல்லாமே செய்யறோம். ஆனா நாளைக்கு என்ன நடக்குங்கிற பயம் எல்லாரோட லைஃப்லயுமே இருக்கு. உண்மையான பிரவேட் மாஸ்டர் வந்தா கண்டிப்பா இருக்காது. என்ன என்ன நினைப்போம், ஓகே இப்ப காலையில எழுந்திருக்கும் போது என்ன நினைப்போம், யூனிவர்ஸ் தேங்க்யூ, இந்த லைஃப கொடுத்துருக்கீங்க, இன்னொரு நாள் எனக்கு எக்ஸ்ட்ரா வாழ்றதுக்கு உண்டான அருகதையை கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு என்னால எவ்வளவு முடியுமோ நான் மெடிடேஷன் பண்ணணும், சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும், சுவாத்தியாயம் பண்ணணும், சாக்காகாரத்தை பத்தி சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எடுத்துக்கிற உணவை பொறுத்து தான் நம்மளோட தாட்ஸும் இருக்கும். கண்டிப்பா இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நீங்க என்ன மாதிரி உணவை எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரிதான் உங்களோட எண்ணங்கள் இருக்கும். அதனால கண்டிப்பா சாக்காகாரமா இருக்கணும். ஓகே, சாக்காகாரமா இருக்கணும்னா அசைவ உணவை சாப்பிடக்கூடாது, சைவ உணவை மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ அமைதியான சூழ்நிலை உருவாகும் போது என்ன ஆகும், உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கணும், நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற யோசனைகள் வரும், சிந்தனைகள் வந்து உங்களோட சிந்தனைகள் எல்லாமே மாறும். நீங்க இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்ப நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய விஷயங்கள் நாங்க சொல்றோம். ஆனா உங்களுக்கு தான் தெரியும் எது உங்களோட வாழ்க்கைய மாற்ற போகுது அப்படின்னு. சில விஷயங்களை நீங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போதுதான் அதுல நம்ம என்ன பெனிஃபிட் அடைவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது ஃப்ரீயா தானே கிடைக்குது, சரி ஓகே இன்னைக்கு தலைவலிக்குது எப்படி மாத்திரை போடுறோமோ அந்த மாதிரி ஒரு டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காம, இத தினமும் உங்களோட வாழ்க்கையில எப்படி நாம காலையில எழுந்தவுடன் காலை கடன் பண்றோம், குளிக்கிறோம், அதுக்கப்புறமா நம்மளோட அன்றாட வேலைகளை செய்யறோமோ அந்த மாதிரி உங்களோட அன்றாட வேலைகள்ல இதையும் ஒண்ணு ஆட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா வரப்போற காலகட்டங்கள்ல இது ஒண்ணு மட்டும்தான் உங்க கூட இருக்கும், நீங்க உங்களோட இணைஞ்சிருப்பீங்க. சோ பத்ரீசர் சொன்ன மாதிரி ஒண்ணு நீங்க வந்து மூலத்தை பார்க்கணும், இல்ல எனக்கு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இல்லைங்க, நான் அந்த அளவுக்கு ஞானி இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப பெஸ்டான வழி சரணாகதி அடையிறதுதான். நீங்க உங்களை சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா, நான் வந்து யூனிவர்ஸ்க்கு சரண்டர் ஆயிட்டேன், இது எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு வாய்ப்பு, நான் இதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்தபடியா உங்களை நீங்க முன்னுக்கு கூட்டிட்டு போகலாம். ஓகேங்களா? இப்போ சரி, சரணாகதி அடைஞ்சிட்டேன், ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் ஓகே, என்னால வந்து அறிவு இல்லை, அந்த அளவுக்கு நான் வந்து யோசிக்க முடியல. அடுத்தது பாத்தீங்கன்னா சரணாகதி அடைஞ்சிட்டா, சரி சரணாகதி அடைஞ்சிட்டா நான் அப்படி சந்தோஷமா எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிம்பிள். இப்போ நீங்க மனசுல எதையாவது ஒன்ன போட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அப்பதான் உங்களோட எண்ணங்கள் என்ன ஆகும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா, இங்க போலாமா அங்க போலாமா அப்படின்னு தோணும். அதே உங்க மனசை எம்டி பண்ணிட்டீங்க, சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா அப்போ மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஒரு மனசு என்ன பண்ணாது, வேலை செய்யாது. கரெக்டுங்களா? அப்போ அந்த மனசு இருக்கா இல்லையா நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். அப்போ அந்த மனசுங்கிற ஒன்னே இல்ல, அந்த மனசுதான் என்ன,
நம்மளோட எண்ணங்கள். அப்போ மனசே இல்லாதப்போ, அந்த மனசே இங்க வேலை செய்யாதப்போ அப்ப எப்படி இருக்கும்? எதையுமே யோசிக்காது, பிரசன்ட்ல இருக்கும். இந்த பிரசன்ட் மூமெண்ட் தான் என்னோடது, இதற்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? கிளாஸ மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கிளாஸ பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு உருவாயிடும். அப்போ எவ்வளவு அழகா நம்மளுக்கு இந்த மெசேஜஸ் பத்ரி சார் சொல்லியிருக்காரு பாருங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவரு அன்னைக்கு அவரு பண்ண அந்த ஒரு ஒரு ஸ்டெப் இன்னைக்கு எத்தனை பேரோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. என்னோட லைஃப்ல வந்து எவ்வளவு பெரிய மிராக்கள்லாம் நடந்திருக்கு. உண்மையிலே சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு அருமையான என்ன சொல்ற அருமையான விஷயங்களை தன்னுள் வாங்கி தான் பெற்ற இன்பத்தை இந்த எல்லாருக்குமே அவர் இங்க வந்து இவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஈச் அண்ட் அவர் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பர்சன் வந்தா கூட ரொம்ப ஹாப்பியா இருப்பாராம். அந்த மாதிரி அவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்காருன்னா அப்ப நம்ம எல்லாம் எப்படி வாழணும் அத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு ஆடை எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்னங்க பிரச்சனை கூடயேதான் இருக்கும். அந்த பிரச்சனை வந்தாதானங்க நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல பிரச்சனை வந்தாதான் உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது, உங்களால எவ்வளவு தாங்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரச்சனையே வராம ஹாப்பியாவே இருந்துட்டா அப்ப அதுல சுவாரஸ்யம் இருக்குமா? நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோம், அதுல தோல்வி வெற்றி திருடன் போலீஸ் ராஜா மந்திரி எல்லாம் இருந்தாதானே அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த வாழ்க்கையும். நீ எதையோ தேடி வந்திருக்க. இப்ப சுனிதா மேம் சொன்னாங்க என்ன, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டின்னு சொன்னாங்க. யாராலையும் எதையும் பண்ண முடியாது, சொல்லதான் முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அதை கட்டியா இறுக்கி பிடிச்சுக்கணும். பிடிச்சா மட்டும்தான் உங்களால உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி இருக்கணும்னா நீங்க இந்த 2 விஷயத்த கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண்ணணும். சில பேர் ஓகே என்னதான் சொல்றாங்க இந்த கிளாஸ்ல அப்படின்னு கேட்கலான்னு வந்திருப்பீங்க. சிலர் வந்து ஓகே டெய்லி ஏதோ காலையில எழுந்திருக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தா நல்லது அப்படின்னும் வந்திருப்பீங்க. ஆனா அந்த விஷயங்களை உள்வாங்குங்க. உங்களை இங்க யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க மெடிடேஷன்ல. ஒரு 10 நிமிஷம் பத்ரி சாரோட ஸ்பீச்சோ இல்ல யாராவது சீனியர் மாஸ்டரோட ஸ்பீச்சோ கேளுங்க. அப்ப உங்களுக்கு புரியும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம். இந்த கிளாஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னாலே உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயம். எல்லாராலையுமே எல்லாத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இங்க தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் அப்படியே பயன்படுத்திக்கணும். என்னோட மூலத்தை பார்க்கணும். என்னோட மூலத்தை பார்க்கணும்னா நான் யார், நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன், சரி ஓகே என்னால அந்த அளவுக்கு பண்ண முடியல, அடுத்து நான் என்ன பண்ணணும்? சரணாகதி, சரண்டர். இப்போ உங்களை தேடி யாரோ வராங்க, நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அது வாக்குவாதம் பண்றதுக்கு பதிலா நான் சரண்டர் ஆயிட்டாங்க, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்? சரி ஓகே பாவம் அவனே நம்ம கிட்ட சரண்டர் ஆகுறான், நம்ம அவனை போய் எதுவும் பண்ண முடியாது, சோ நம்ம என்ன பண்ணலாம், விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சோ அந்த மாதிரி பத்ரி சார் வந்து அழகா கோர்வையா இது நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அப்போ மனசுல எதுவுமே இல்லைன்னா அந்த மனசு என்ன பண்ணும்? அமைதியா தூங்கிட்டு இருக்கும். அமைதியா தூங்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம அழகா நம்மளோட லைஃப்ல தினம் தினம் மெடிடேஷன் பண்ணலாம். சோ இதுதான் இன்னியோட தலைப்பு. சோ இந்த அருமையான அற்புதமான வாய்ப்பு கொடுத்த மகாத்மா டிடி அறக்கட்டளை அவர்களுக்கும் மற்றும் பழனியப்பன் சார் அவர்களுக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம எல்லாருமே காலையிலே எழுந்து, நான் கூட காலையிலே எழுந்து கிளாஸ் பண்ணணும் அப்படின்ற போது நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு விஷயத்துல நான் பழனியப்பன் சாரை ரொம்ப பாராட்டுறேன். ஒரு கிளாஸ்க்குமே ஒரு மாஸ்டருக்குமே கால் பண்ணி மெசேஜ் பண்ணி, இப்ப நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னா நாள் ஒரு மெசேஜ் போடுவாரு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு மெசேஜ் போடுவாரு, அதுக்கப்புறமா நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்குன்னா ஈவினிங் ஒரு மெசேஜ் போட்டு கால் பண்ணுவார். சோ இது என்ன சொல்ல வருதுன்னா, ஹவு யுவர் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் யுவர் ஒர்க் அப்படின்னு. லைக் இதனால அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, பல பேரோட நன்மைகளுக்காக அவரால முடிஞ்ச ஒரு சின்ன என்ன பண்றாரு, ஒரு கல்லை எறிகிறாரு. இதுல எத்தனை பேரோட வாழ்க்கை மாறுதோ இது எல்லாமே என்ன ஆகும்? ரொம்ப 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 பழனியப்பனுக்கு சாருக்கு தான் ரொம்ப தேங்க் பண்றேன் நானு.
அதே மாதிரி மகாவதார் அறக்கட்டளை ரங்கநாதன் சாருக்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தினமும் எல்லா மாஸ்டரையும் அலோகேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற இந்த ஞானத்தால என்ன ஆகுது, தினமும் அவங்கள லைஃப்லயும் நிறைய சேஞ்சஸ் வருது. தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மேடம் 1 மினிட் மேடம். மேடம் இன்று வந்து ஒரு ஆண்டு நிறைவு பெறுகிறது. மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய விஸ்டம் ஷேரிங்க. இன்று சிறப்பு வந்து நீங்களும் வந்தீங்க, சீனியர் மாஸ்டர் சுனிதா மேடமும் வந்தாங்க. ரொம்ப சாரால இன்னைக்கு வர முடியல, அவர் சார் விஜயவாடாக்கு போயிருக்காரு, குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சார். இருந்தாலும் இந்த க்ளோசிங் ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலி நேத்தோட முடிஞ்சிருக்கணும், இந்த உகாதினால இன்னைக்கு தள்ளித்து. நீங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வெரி மெமரபிள் ஸ்பீச் நீங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய கோஆபரேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் யுவர் ஒர்க் ப்ரெஷர்ஸ், நாங்க எப்ப கேட்டாலும் நீங்க உடனே வந்து எங்களுக்கு வந்து இந்த விஸ்டம் ஷேரிங்ஸை கொடுக்குறீங்க. ஒவ்வொரு மாசம் சிலபஸ்லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இது சக்சஸ்ஃபுல்லா இந்த 12 மாசம் நடந்திருக்கிறதுக்கு ஒரு நீங்க தான் பேக் போனு. அதனால வந்து நான் என்னுடைய தாழ்மையான பணிவான நன்றி. நம்ம எல்லாருமே பேக் போன் சார். இங்க இருக்கிற ஒரு மாஸ்டருமே இதோட பேக் போன். ஏன்னா அவங்க முன்னுக்கு வந்தாங்க, கேட்கணும்ன்றதாலதான் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு இல்லைங்களா? நம்ம எல்லாருமே நம்மளுக்கே நம்ம கை தட்டிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் இன்னும் உங்களோட இந்த கரு நிகழ்ச்சியை டெய்லி நினைப்பேன் மேடம். ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க உங்க மகள் அன்னைக்கு. ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க மேடம். நான் ப்ரொசீட் பண்றேன் மேடம், ஃபர்தரா ப்ரொசீட் பண்றேன் மேடம். கமிங் மந்த் சிலபஸ் அமைச்சிருக்கேன் மேடம். நீங்க கைண்ட்லி ஒரு லாங் ப்ரோக்ராம் கொடுங்க மேடம். கண்டினியூஸ் 3 days 4 days ப்ரோக்ராம் கொடுங்க மேடம். எனி டாபிக் மேடம். உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குது. நிறைய மாஸ்டர்ஸ் வந்து அதை வந்து தே ஆர் சாட் பாக்ஸ்லயும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ அதனால ஸ்பீச் வந்து கம்மிங் மந்த்லயே கொடுங்க மேடம். தேங்க்யூ மேடம். Yes madam. Once again I thank for attending this closing day program. இந்த பேட்ச் 12 வந்து க்ளோசிங் டே ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சதுக்கு நீங்க வந்து பேசுறதுக்கு ஒரு காரணம் மேடம். தேங்க்யூ மேடம். அதே மாதிரி மேடம் இந்த நாங்க நிகழ்ச்சி ஓராண்டு நிறைவு நிகழ்ச்சி வந்து ஏப்ரல் மாசம் செய்யறதா இருந்தோம். டியூ டு ஜெனரல் எலெக்ஷன், தமிழ்நாடு ஸ்டேட் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் அதை வந்து மே 16, 17 ப்ரொபோஸ் பண்ணிருக்கேன் மேடம். திருவண்ணாமலையில நடக்குது. அதுலயும் நீங்க வந்து எஸ் மேடம். எஸ் மேடம். டாக்டர் ரங்கநாதன் சாரு, டாக்டர் மாஸ்டர் திரு ஜெகதீஷ் சாரு, மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் மேடம் ஆர்கனைஸ் பண்றாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஃபேம்ப்ளெட் வெளியான உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மேடம். நீங்க வந்து அதுல வந்து விஸ்டம் ஷேரிங் சிறப்பா கொடுக்கணும் மேடம். 2 days நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்பதை கேட்டுக்கிறேன். ஒரு நாள் முன்னாடியே வரணும் நீங்க திருவண்ணாமலைக்கு. ரொம்ப உங்க ஃபேமிலியோட வரணும் மேடம். சாரு, உங்க மகள் 3 பேரும் வரணும் மேடம். Yes. கண்டிப்பா அங்க இருப்போம். Yes madam. Please madam. Thank you madam. I am further proceeding madam. Thanks for your kind lecture. Thanks madam. Thank you. Thanks. On behalf of all masters and participants, நான் என்னுடைய நன்றிகளை தாழ்மையுடன் பணிவுடன் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேடம். எஸ் மேடம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது தொடர்ச்சியாக நான் ஒரு சில ஆன்மீக ஞான உரைகளை கூற விரும்புகிறேன். அதாவது திவ்ய ஞான பிரகாசம். திவ்ய ஞான பிரகாசம் என்றால் யார்? நாம் யார்? நாம் எங்கிருந்து வந்துள்ளோம்? நாம் எங்கு போய் கொண்டிருக்கிறோம்? நாம் எதற்காக பிறவி எடுத்துள்ளோம்? மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது? உண்மையில் எப்படி வாழ்க்கையில் சம்பவங்கள் நடக்கின்றன? ஜனன மரண சக்கரத்தின் அர்த்தம் என்ன? கடவுள் என்றால் என்ன? இந்த அற்புதமான சிருஷ்டி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் சுய அனுபவத்தின் மூலம் முழுமையாக பதில் தெரிந்து கொள்வதுதான் ஞானம். பிறகு அதன்படி நடப்பவர்களே திவ்ய ஞான பிரகாசத்தை பெற்றவராவர். நாம் தியானத்தின் மூலம் நேரடியாகவும் தியானிகளின் அனுபவங்களை கேட்பதாலும் ஆன்மீக புத்தகங்களை படிப்பதாலும் மறைமுகமாக திவ்ய ஞான பிரகாசத்தை படிக்க முடியும். இந்த அருளுரைகளை வந்து நமது டாக்டர் பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்கள் துளசிதளம் புத்தகத்திலிருந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நமது பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜியா கூறுவது போல் நாம் 3 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும், 2 மணி நேரம் சுவாத்தியாயம் செய்ய வேண்டும், புத்தகங்கள் படிக்க வேண்டும், 1 மணி நேரம் சஜ்ஜன சங்கத்தை மேற்கொள்ள வேண்டும். ஸோ இந்த 3 3 2 1 இதை ஃபாலோ பண்ணால் உண்மையாலுமே லைஃப்ல வந்து மேன்மை அடையலாம். வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு கீழ் நோக்கி நிலை இருக்காது. எப்பயுமே வந்து மேல்நிலையை நோக்கி தான் போயிட்டு இருப்போம் நம்ம என்பதை நான் அணித்தரமா சொல்லிக்கிறேன். இதை நான் வந்து அறிவுபூர்வமா பயன்பெற்றுள்ள
அந்த பயன் வந்து நீங்க எல்லாருமே பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த மாதிரி விஸ்டம் ஷேரிங்கை வந்து நோட் பண்ணிட்டு நீங்க சிறப்பா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க லைஃப்ல. நிறைய சேஞ்ச் நடக்கும். இந்த நான் இந்த சேத்து விஸ்டத்துல 4 நாள் லெக்சர் சொல்லும்போது மாஸ்டர் திரு அர்ஷத் சார் சொன்னார், பெங்களூர்ல இருந்து ஏபிசி. ஏ ஃபார் அப்ரிசியேஷன், செல்ஃப் அப்ரிசியேஷனும் பண்ணிக்கணும், அதர்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணணும். பி ஃபார் பிளெஸிங்ஸ், எப்பயும் பிளெஸ் பண்ணணும். சி ஃபார் கம்பேஷன், அன்புடன் இருக்கணும் அனைவரோட. இந்த ஏபிசியை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணா நிச்சயமா வந்து நம்ம வந்து மேன்மை அடையலாம். அதே மாதிரி நேற்று சொல்லும்போது அவர் சொன்னாரு 3 சீட்ஸ், அதாவது சீட்ஸை வந்து சீடிங் எப்பயுமே குட் சீட்ஸ், நல்லதை விளைக்கணும். இன்னும் 2வது விதமான சீட்ஸ் வந்து நமக்கு வந்து அதாவது அது வந்து பார்ட்லி ஒரு சீடு, அதாவது அதுல வந்து பயன்கள் வந்து கம்மியா வரக்கூடிய சீடு. 3வது வந்து டெஸ்பிரேஷன் சீடு, ஒரு 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 வெறுப்புணர்வோட சீடு. இந்த மாதிரி ஒரு 3 விதமான வாழ்க்கையின் முறைகள்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் சிறப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில மேம்படையணும் என்று சொல்லி நான் தொடர்கிறேன். ஸோ அவர்கள் பத்ரிஜி சொல்லுவது, ஒவ்வொரு கணமும் விழிப்பு நிலை என்பது தியானத்தின் மூலமும் திவ்ய ஞான பிரகாசத்தின் மூலமும் நமக்கு கிடைக்கும் நிலை. இந்த நிலையில் எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பது சாத்தியமாகும். எப்பொழுதும் நிகழ்காலத்தில் உத்வேகத்துடன் இருப்போம். கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தின் சாயல்கள் நிகழ்காலத்தின் மீது தேவையானால் மட்டுமே விழும். ஒரு ஆன்மீக சாஸ்திர மாணவன் தியானத்தில் நிபுணத்துவம் பெற்ற பின், திவ்ய ஞான பிரகாசம் பெற்ற பின், பூரண ஆன்மீக விஞ்ஞானி ஆன பின் எப்பொழுதும் பயிற்சி செய்ய வேண்டிய நிலையே ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வு, அவேர்னஸ். ஸோ நம்ம எப்போதும் அவேர்னஸுடன் இருக்கணும். நம் உள்நிலைகளாகட்டும், நம் வெளி நிலைகளாகட்டும், அதாவது இன்னர் எக்ஸ்பிரஷனும் அவுட்டர் எக்ஸ்பிரஷனும் ஒவ்வொரு கணமும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். ஆதலால் எதுவும் நிலையானது அல்ல, அனைத்தும் தற்காலிகமானதே, அனைத்தும் சைத்தன்யமானதே, அனைத்தும் உருவமற்றம் அடைவதே. மாறிக்கொண்டே இருக்கும் உலகத்தில் தற்போது சூழ்நிலையில் தற்போதைய பிரச்சனையை அடையாளம் கண்டு அதற்கேற்றவாறு ஒவ்வொரு கணமும் விழிப்பு நிலையில் இருப்பதே நித்திய விழிப்பு நிலை ஆகும். அடுத்ததாக மனோசக்தி. நம்மிடம் அளவற்ற ஆற்றல் உள்ளது. ஒவ்வொரு மனிதர்களிடம் அளவற்ற ஆற்றல். இப்ப நம்ம இந்திய பாப்புலேஷன்ல 140 crores ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆற்றல் இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களும், ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய ஆற்றல்கள் மாறுபடும். ஆற்றல்கள் உள்ளது. ஸோ நம்மிடம் அளவற்ற ஆற்றல் உள்ளது என்று தெரிந்து கொண்டு அதை எப்போதும் பயன்படுத்த வேண்டும். நான் எதை நினைத்தாலும் அது நடந்தே ஆக வேண்டும். அதனால் மனோசக்தி என்பது தியானத்தின் மூலமும் திவ்ய ஞான பிரகாசத்தின் மூலமும் மட்டுமே பெற முடியும். வேறு எந்த வழிகளிலும் கிடைக்கப் பெறாது. ஸோ பரிணாமம் அடைந்த பூரண ஆன்மாக்கள், அதாவது சிருஷ்டி கர்த்தாக்கள், தங்கள் சிறந்த மனோசக்தியினால் புதிய ஆன்மாக்களையும் மற்ற உலகங்களையும் உருவாக்கி கொண்டிருப்பார்கள் என்று பிரம்ம ரிஷி பிதாமகர் டாக்டர் பத்ரிஜி கூறியுள்ளார்கள். ஸோ தியானத்தினால் கிடைக்கும் முக்கியமான 6 பயன்களை பற்றி அவர்கள் கூறுவது: உடல் ஆரோக்கியம். நம்பர் 1 வந்து உடல் ஆரோக்கியம். நம்பர் 2 வந்து மன அமைதி. நம்பர் 3 வந்து புத்தி கூர்மை. நம்பர் 4 வந்து நிதி வசதி அதிகரிக்கும். நம்பர் 5 வந்து நல்ல நண்பர்கள். நம்பர் 6 வந்து ஆன்மீக ஞானம். ஸோ தியான யோகம் தெரியாதவர்களுக்கு ஆன்மீக சத்தியங்கள் சற்று புரியாது. ஆகவே அவர்கள் பலவித குழப்பங்களுடன் இருப்பார்கள். அதன் பலனாக அவர்களுக்கு நன்மைகள் குறைவாக கிடைக்கும். ஸோ தியானம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியமின்மை, மன அமைதியின்மை, ஆன்மீகம் அறியாமை என்பது ஏற்படும். தியானம் இல்லாதவர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல நண்பர்கள் சற்று கிடைப்பதில்லை. அதனால் தியானம் இல்லாதவர்களுக்கு ஆன்மீக அறியாமை, அதாவது நான் யார், எதற்காக வாழ்கிறோம் போன்றவை அவர்களுக்கு தெரியவில்லை. ஸோ தியானத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஸோ சிருஷ்டியில் கோடிக்கணக்கான உலகங்கள் உள்ளன. நமக்கு பல உடல்கள் உள்ளன. ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழையை போல சைத்தன்யத்திலிருந்து ஆன்மாக்களின் சிருஷ்டி நடைபெற்று கொண்டே இருக்கும். பூரண ஆன்மாக்கள் என்றால் பரிபக்குவ ஆன்மாக்கள். இவர்கள் தமக்குள் இருந்து புதிய ஆன்மாக்களை உருவாக்குவது என்பது நடைபெற்று கொண்டே இருக்கும். மூல சைத்தன்ய ஆன்மாக்களாகட்டும், பூர்ணாத்மாவிலிருந்து உருவான அம்ச ஆன்மாக்களாகட்டும், எல்லா விதமான புதிய அனுபவங்களையும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலோ அல்லது அதற்கு வெளியிலோ கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். சிசு ஆன்மாக்கள் அனைத்தும் கட்டாயமாக படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் பரிபக்குவம் அடைய பெறுவார்கள். எல்லா ஆன்மாக்களும் முழுமையான சுதந்திரம் உண்டு. அவர்களின் சுதந்திரமான விருப்பத்தினால் பலவித செயல்களை செய்து அவற்றின் பலன்களை அனுபவித்து பல்வேறு பாடங்களை கற்றுக்கொள்வது என்பது நடைபெற்று கொண்டே இருக்கும். ஸோ லைஃப் இஸ் எ சைக்கிள். இது போன்ற சத்தியங்கள் நிறைய இருக்கிறது. அனைத்தையும் அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் இந்த ஜென்ரல் டாபிக்கா ஒன்று பேசுறேங்க.
ஒருமுக சிந்தனையுடன் செயலாற்றுங்கள். இது ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதியிருக்காரு. அதை நான் கருத்தை பரிமாறணும்னு நினைக்கிறேன். ஒருமுக சிந்தனையுடன் செயலாற்றுங்கள், அதாவது வெற்றிக்கு வழி. நாம் சாதாரணமா சாலையோரங்களில் தெருக்கலைஞர்கள் கயிற்றின் மீது நடப்பதை பார்த்திருப்போம். அது அவர்களால் எப்படி முடிகிறது? சர்க்கஸ்களில் பெண்களும் ஆண்களும் அபாயமான சாகச செயல்கள் செய்வதை பார்த்திருப்போம். அவர்களுக்கு அது எப்படி சாத்தியமாகிறது? இரு கண்களையும் கட்டிக்கொண்டு ஒரு சிலர் கார் ஓட்டுகின்றார்கள். எப்படி அவர்களால் முடிகின்றது? தன் மீது கார் ஏறினால் கூட அஞ்சாமல் சிலர் படுத்திருப்பது எங்கனம். ஒரு சிலரால் மட்டும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு எப்படி அற்புதங்களை நிகழ்த்த முடிகின்றது. அவர்களெல்லாம் மனதினை ஒருமுகப்படுத்தி செயலில் ஈடுபட்டால்தான் இது நடக்கும். மனதினை ஒருமுகப்படுத்த வேண்டும். எந்த செயலையும் செய்வதில் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டால் எதுவுமே சரிபட்டு வராது. தானங்களில் மிகவும் மேன்மையான தானம் நிதானம். நிதானம் சிந்தித்து செயல்பட வைக்கும். பதறாத காரியம் சிதறாது. எச்செயலை செய்தாலும் நிதானமாக செய்தால் நிச்சயமாக அச்செயல்களை சிறப்பாக செய்ய முடியும். அவசரம் அச்சத்தை உருவாக்கும். யாருமற்ற இடத்தை தேடி செல்ல ஆசைப்படும். எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தாலும் நிதானமுடனும் பொறுமையுடனும் செய்தால் அச்செயலை எளிதாகவும் சீக்கிரமாகவும் செய்து முடிக்க முடியும். எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தாலும் நிதானமுடனும் பொறுமையுடனும் செய்தால் அச்செயலை எளிதாக சீக்கிரமாகவும் செய்து முடிக்க முடியும். வெற்றி உறுதியாகிவிடும். மனம் நிம்மதி அடைந்துவிடும். ஒரு சமயத்தில் ஒரு வேளை. இன்று நாம் அவசர உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நிதானம் நம்மிடம் குறைவாக உள்ளது. அவசரமாக பணியை செய்யவே முற்படுகின்றோம். எல்லாத்துலயும் ஸ்பீடு. அல்லது அப்படிப்பட்ட சூழல் நமக்கு அமைந்துவிடும். எதனையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்ய முடியவதில்லை. சற்று காலதாமதம் செய்தாலும் அடுத்தவர் முந்தி கொள்வாரோ என்ற அச்ச உணர்வில் சீக்கிரமாக செயல்பட நாம் முனையும் போது நிதானமும் ஒருமுக சிந்தனையும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். முடிவெடுக்கும் முன் தீர்க்கமான முடிவை, தெளிவான முடிவை எடுத்து பின்னர் அதனை செயலாற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். சிந்தனையை சிதறவிடக்கூடாது. மாணவர்கள் பாடத்தை படிக்கும்போது எப்பாடத்தை படிக்க வேண்டும் என்ற முடிவெடுத்த பின் மனதை அலைய விடாமல் ஒருநிலைப்படுத்தி அந்த பாடத்தை படிக்க வேண்டும். மாணவர்கள் பாடத்தை படிக்கும்போது எப்பாடத்தை படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பின் மனதை அலைய விடாமல் ஒருநிலைப்படுத்தி அந்த பாடத்தை படிக்க வேண்டும். ஆங்கில பாடத்தை படிக்கின்ற போது தமிழ் பாடத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்த புத்தகத்தையும் திறந்து வைத்துக் கொண்டு படிப்பதில் நாம் எல்லாம் முனைப்பாக உள்ளோம். முடிவு ஆங்கில பாடமும் படிக்க முடியாது, தமிழ் பாடத்தையும் படிக்க முடியாமல் போய்விடும். நம்மால் முடிந்த அளவிற்கு 4-5 புத்தகங்களிலிருந்து குறிப்பெடுத்து கொண்டு அதனை மீண்டும் படிக்க வேண்டும். அப்படி படித்துக் கொண்டிருந்தால் ஒரு நண்பன் சந்தையில் கிடைக்கும் இன்னொரு வழிகாட்டியை கைடு சொன்னார் என்பதற்காக கவனத்தை அருகில் செலுத்தி தான் தயார் செய்த குறிப்பினை புறக்கணிக்க கூடாது. ஒரே சமயத்தில் பல செயல்களில் ஈடுபட்டவர்கள் எந்த வேலையையும் சிறப்பாக செய்ய முடியாது. ஒரு சமயத்தில் ஒரு வேலையை தான் செய்ய வேண்டும். ஒன் அட் a டைம். முதலில் எந்த செயலை செய்யலாம் என்பதை நன்கு ஆய்ந்து நிதானமாக அதற்கு மட்டும் திட்டம் வகுத்து செயல்பட பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு சமயத்தில் ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்தினால் focusing attention on one thing at a time வெற்றி நிச்சயம் என்கிறார் யோகிராஜ் வேதாந்திர மகரிஷி. ஒரு சமயத்தில் ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்தினால், அதாவது focusing attention on one thing at a time வெற்றி நிச்சயம் என்கின்றார் யோகிராஜ் வேதாந்த மகரிஷி. வெற்றியை நெருங்க ஒருமுக சிந்தனை அவசியம். குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டியில் ஒரு விளையாட்டு உண்டு. அதாவது ஸ்பூன் ஒன்றில் முட்டையை ஏந்தி 100 மீட்டர் தூரம் நடந்து வர வேண்டும். கவனமாக ஒருமுக சிந்தனையுடன் முட்டை கீழே விழுந்து விடாமல் நடந்து வருபவர்கள் மட்டுமே அதில் வெற்றி பெற முடியும். ஒருமுக சிந்தனைக்கு பயிற்சி கொடுக்கவே இப்படிப்பட்ட விளையாட்டுகளை சேர்த்துள்ளார்கள். சில நேர்முக தேர்வுகளில் ஒரு இடத்தில் பல வகையான பொருட்களை பரப்பி வைத்திருப்பார்கள். நேர்முக தேர்வில் கலந்து கொள்பவர்கள் அவற்றை ஓரிரு நொடிகளில் பார்த்த பின் வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். ஒருமுக சிந்தனை திறனை சோதிப்பதற்காக இப்படிப்பட்ட தேர்வையும் நடத்துவார்கள். இதெல்லாம் உதாரணம், மேற்கோட்டு கட்டுகள். தான் எடுத்துக்கொண்ட பணியில் முழு கவனம் செலுத்த பழகி கொள்ள வேண்டும். பழக்கத்தின் போது தோல்விகள் தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவை தோல்விகள் அல்ல, வெற்றியை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான அர்த்தம். சர்க்கஸில்
விளையாடுபவர்களும், அந்தரத்தில் பல்டி அடிப்பவர்களும், பாட்டில் மீது நின்று நடனமாடுறவர்களும் அவர் செய்கின்ற செயலின் மீது மட்டும் கவனம் செலுத்தி ஈடுபடுவதனால்தான் அவர்கள் அவ்வாறு செய்ய முடிகிறது. ஸோ கான்சன்ட்ரேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒருமுகப்படுத்தினால் சுகமான வாழ்வு வாழ இயலும். அதற்காக நாம் வித்தை காட்ட முடியவில்லையே என்று வருத்த வேண்டிய தேவையில்லை. திருக்கலைஞர்கள் கடற்கரையிலும் சில சாகச செயல்களை செய்து அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் மனதை ஒருமுகப்படுத்துவதனால் அப்படி அவர்களால் செய்ய முடிகிறது. அது அவர்கள் தொழில். எனவே அவர்கள் மனதை ஒருமுக சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஸோ ஒருமுக சிந்தனையில் அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ஒருமுக சிந்தனையின் தயவை நாம் நாடுகின்றோம். ஒரே சமயத்தில் பற்பல செயல்கள். நம்மில் பலர் காலத்தின் அவசரம் கருதியோ அல்லது ஒருமுக சிந்தனையின் உணர்வு இல்லாமலோ ஒரே சமயத்தில் பல வேலைகளை எடுத்துக்கொண்டு செய்வோம், அதில் அவதிப்படுவோம். அப்படி ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்யும் போது சிந்தனை சிதறி இருக்கிறது. தாட்ஸ் வைப்ரேட் ஆகிடும். முழு கவனம் செலுத்த முடியாது. அதில் முழு திறமையை உபயோகப்படுத்த முடியாது. அதன் விளைவு காலம் வீணாவதுடன் சிறப்பாகவும் செய்து முடிக்க முடியாது. எனக்கு ஒரு சிலர் திறமை காட்டுவதற்காக டிக்டேஷன் எடுத்துக்கொண்டே தொலைபேசியிலும் பேசுவார்கள். ஒரே டைம்ல 2-3 ஆக்டிவிட்டி செய்வார்கள். ஸோ இதெல்லாம் அவர்களை அறியாமலே நேரத்தை வீணடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஸோ வெற்றி பெற நினைப்பவர்கள் வேறு எதை வீணடித்தாலும் பரவாயில்லை, நாம் நேரத்தை வீணடிக்க கூடாது. ஸோ ஒரு சிலர் ஒரே சமயத்தில் 10 காரியங்கள் செய்வதை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் அப்படி வேடிக்கையாக செய்யலாம் வழிய இயல்பான வாழ்க்கைக்கு ஏற்றதாக அமையாது. ஸோ மகாத்மா காந்தியடிகளின் வழிமுறை. மகாத்மா காந்தியடிகள் மருத்துவர்கள் தன்னை சூழ்ந்து அறுவை சிகிச்சை செய்ய முனையும் போது புத்தகத்தை ஒருமுக சிந்தனையுடன் படிப்பாராம். அவருக்கு மயக்க ஊசி போட வேண்டிய அவசியம் இருக்காதாம். காரணம், புத்தகம் படிப்பதில் மனதை கட்டுப்படுத்தி படிப்பதிலேயே கவனம் செலுத்தியதால் மற்ற வழி அவருக்கு தெரிவதில்லையாம். ஸோ முற்காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள் மௌனமாக தவம் செய்யும் போது மனதை ஒருமுகப்படுத்தியதால் தான் அவர்களின் ஆசையை பூர்த்தி செய்ய முடிந்தது. நேரான சிந்தனைகள். மனதை ஒருமுகப்படுத்தும் போது வேண்டாத சிந்தனைகள் மறைந்து விடுகின்றன. நேரான எண்ணங்கள், பாசிட்டிவ் நிலையான இடம் பிடிக்கின்றது. மனம் அலைபாய்தலை தவிர்க்கும் போது மனித எண்ணம் வலுவடைகின்றது. வாகை சூட வழிப்பு இருக்கின்றது. மனதை ஒருங்கிணைக்கும் போது மனவளத்தை நம்மால் பயன்படுத்த முடிகின்றது. மனவளம் பயன்படுத்த வளர்ச்சி அடையக்கூடியது. வளமான வாழ்விற்கு வழிகாட்டும். மனதை கட்டுப்படுத்தி வாழ்ந்தவர்கள் மகான் ஆகின்றனர். தீய சிந்தனைகள் அவர்களை அண்டுவதில்லை. தூய எண்ணங்களால் மனித நேயமுடன் வாழ்க்கையில் அவர்கள் பவனி வருகின்றனர். நம்பிக்கை தருவது ஒருமுக சிந்தனை. இன்றைய வாழ்வை விட இன்னும் சிறப்பாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை தருவது ஒருமுக சிந்தனை, கான்சன்ட்ரேஷன். நம்மில் பலர் ஆர்வ மிகுதியால் அவசரக்காரர்களாகவே இருக்கின்றோம். இது மனிதர்களிடையே நிலவும் இயல்பான குறை. ஒருமுக சிந்தனை மூலம் அவசர காரியங்களை தடுக்க முடியும். எல்லா திட்டங்களுக்கும் மாற்று திட்டம் ஒன்று இருப்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுவோம். காரணம், நாம் சிந்திக்க அவகாசம் எடுத்துக்கொள்வதில்லை. ஸோ we have to take time for thinking. விஷயங்களை நாம் தீர ஆராய மறுக்கின்றோம். நேரமில்லை என்று சாக்குப்போக்குகளை சொல்லி சமாளிக்கவே முயலுகின்றோம். இந்த தவறினை ஒருமுக சிந்தனையினால் நீக்க முடியும். ஒருமுக சிந்தனையின்றி காரியங்களை அவசரமாக செய்ய முற்படும் போது அக்காரியங்களின் பின்விளைவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டு பின்னர் வருத்தப்படுவோம். ஸோ அனைவராலும் ஒருமுக சிந்தனையுடன் ஏன் ஈடுபட முடியவில்லை? எதனால் நாம் ஒருமுக சிந்தனையுடன் ஈடுபட முடியவில்லை? மனிதர் ஒருமுக சிந்தனையுடன் செயல்படாததற்கு உரிய சில காரணங்கள் மத குருமார்கள் சிந்தனையார்களும் கண்டறிந்தனர். அவை பின்வருமாறு. அவசர உலகில் மனிதர் காலில் சக்கரம் கட்டி கொண்டு வாழ்வது. இரண்டாவதாக, இப்பொழுது சமாளித்துக் கொள்ளலாம், வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்பான்மை. இப்பொழுது வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணம். பிறர் கண்டு கொள்ள மாட்டார்கள் என்ற கண்மூடித்தனமான எண்ணம். போட்டியான உலகம் என்பதால் மற்றவர்களுக்கு முந்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணம். குறுக்கு வழியில் ஆதாயம் தேடிவிடலாம் என்ற கற்பனையான முடிவு. பின்விளைவுகளுக்கு முக்கியத்துவம் தராத உணர்வு. அதாவது கான்சிக்வன்சஸை நம்ம உணராம இருந்தா அவசரமா செய்வோம். நாம் மட்டுமா இப்படி இருக்கின்றோம் என்ற மேம்போக்கான எண்ணம். அளவற்ற ஆசை, எப்படியாவது அடைந்து விடலாம் என்ற ஆசை, கிரீடினஸ் என்று சொல்வார்கள். ஸோ பொறுமையின்மை. பொறுமையுடன் செயல்பட மனது இடம் கொடுப்பதில்லை.
பொறையுடைமையில் திருவள்ளுவர் தெளிவாக கூறியது என்னவெனில், பொறையுடைமையின்றி குணநலம் போற்றில் உயர்ந்து விட முடியாது என்பதுதான். நிறைவான வாழ்க்கைக்கு பொறையுடைமை மிக மிக அவசியம். ஸோ ஆசைகள் இல்லாத மனிதர்கள் நம்மிடம் இல்லை. அப்படி ஆசைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் துறந்த முடிவுகளுக்கு வேண்டுமானால் ஆசை இல்லாமல் இருக்கலாம். ஸோ நாம் ஆசையே இல்லாமல் வாழ வேண்டிய அவசியமில்லை. ஆசைப்பட்டால்தான் வாழ்வில் முன்னேற முடியும். ஆசையை அடியோடு ஒழித்துவிட வேண்டும் என்பது முடியாத செயல். அதற்கு தேவையும் இல்லை. அந்த ஆசைகளை சீரமைத்துக் கொள்வது அவசியம். இந்த ஆசைகளை சீரமைக்காவிட்டால் ஒருமுக சிந்தனைக்கு உடன்பட இயலாது. ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கு நம்மளுடைய ஆசைகளை சீரமைச்சுக்கணும், ஒழுங்குபடுத்திக்கணும். அதனால நமக்கு கான்சன்ட்ரேஷன், ஒருமுக சிந்தனை கிடைக்கும். ஸோ ஒருமுக சிந்தனையுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி. ஒவ்வொரு செயலிலும் நாம் வாகை சூட எளிதான வழி மனதை கட்டுப்படுத்தி ஒருமுக சிந்தனையுடன் செயல்படுவதுதான். அப்படி எல்லோராலும் செயல்பட முடியும். அது மிகவும் பெரிய கஷ்டமல்ல, அனைவராலும் முடியும். அப்படி ஒருமுக சிந்தனையுடன் செயல்பட்டால் வெற்றி மேல் வெற்றி உறுதியே. இந்த ஒருமுக சிந்தனைக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு தியானம் ரொம்ப பயன்படும். தியானத்தை நம்ம 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம இவங்க கோட்பாடுல பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி கோட்பாடுல தியானம் ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். இப்போ எனக்கு 64 வயசு ஆகுதுன்னா நான் ஒரு நாளைக்கு 64 நிமிஷம் தியானம் மேற்கொள்ளணும். அது கண்டினியூஸா செய்யணும் தேவையில்ல. 64 நிமிஷம் பிரேக் கொடுத்து கூட செய்யலாம். 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி செய்யலாம். தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணா நமக்கு அந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஒருமுக சிந்தனையுடன் கான்சன்ட்ரேஷனுடன் செய்தால் நமக்கு நம் காரியங்களில் வெற்றி பெறுவது நிச்சயம். அடுத்ததாக நான் இறுதியாக நமது பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட் வகுத்த 18 கொள்கைகளை பற்றி நான் ஒரு குறிப்பு கூற விழுகிறேன். 18 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட். நம்பர் 1, சரியான முறையில் தியானம் செய்யவும். அதாவது ஆனாபானசதி தியானம். மற்றவர்களுக்கும் ஆனாபானசதி தியானத்தை கற்பிக்க வேண்டும். கஷ்டமான ஆசனங்களையும் பிராணாயாமா போன்ற மூச்சு பயிற்சிகளையும் நாம் தவிர்க்கலாம். ஸோ ஆனாபானசதி தியானத்தை மேற்கொண்டா தியானம் நம்ம தொடர்ச்சியா செய்ய முடியும். நம்பர் 2, உயர்தர ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும். உதாரணமாக ஓஷோ, லோக்சம்ரம்பா, கார்லஸ் கஸ்டிலரா, ஜேன் ராபர்ட்ஸ், அன்னி பெசன்ட், லிண்டா குட்மென், தீபக் சோப்ரா, சில்வியா பிரவுன், பரமஹம்ச யோகானந்தர், டாக்கம் சராட்ரியன் போன்ற அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். சிறிய புத்தகங்களை கூட வாங்கி படிக்கலாம். கடையில் சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட வாங்கி படிச்சா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா நம்ம மேலும் மேலும் அது அறிவு வளர்ந்து நம்மளுடைய பெரிய புத்தகங்களுக்கு கான்சன்ட்ரேஷனுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ 3வதாக தியான அனுபவம், ஆன்மீக ஞானம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் ஆன்மீக அனுபவங்களையும் கேட்க வேண்டும். ஸோ அதர்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கேட்கணும். மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேடம். ஸோ நம்பர் 4, தினமும் எவ்வளவு நேரம் இயலுமோ அவ்வளவு நேரம் மௌனத்தில் கழிக்க வேண்டும். அடுத்தது உலகாய வம்பு பேச்சுகளை ஒரு பொழுதும் பேசக்கூடாது. வீண் பேச்சு பேசக்கூடாது. லூஸ் டாக்ஸ் பேசக்கூடாது. நம்பர் 5, பௌர்ணமி இரவுகளை ஆழ்நிலை தியானத்திற்கும் கூட்டு தியானத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்பர் 6, பிரமிட் சக்தியை தியானத்திற்காக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் பிரமிடுகளை நிறுவ வேண்டும். நம்பர் 7, எல்லா மருந்துகளையும் கைவிடவும். தியான சக்தி மட்டுமே குணப்படுத்த வல்லது. ஸோ நோ டாக்டர்ஸ் நோ மெடிசன் தான் நம்ம இவங்க கொள்கையா இருந்ததுங்க. நம்பர் 8, முட்டை மற்றும் புலாலை முற்றிலுமாக தவிர்த்து சைவ உணவை மேற்கொள்ளவும். பசித்து புசிக்கவும். நம்பர் 9, காடுகள், புல்வெளிகள், நதிகள், மலைகள், கடலோரங்கள் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழல் கொண்ட எழில்மிக்க இடங்களில் அதிக நேரம் செலவிடவும். நேச்சர்ஸ் என்ஜாய் பண்ணணும், பியூட்டியை என்ஜாய் பண்ணணும். நம்பர் 10, ஆன்மீக வஸ்திரம் தரிப்பதையோ முத்திரைகள் உடலில் குத்திக் கொள்வதையோ மற்றும் கர்ம காரியங்கள் செய்வதையோ முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நம்பர் 11, சிறுவர் சிறுமியருக்கு சிறு வயதிலிருந்தே ஆனாபானசதி தியான பயிற்சியை கட்டாயம் கற்பிக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தியானத்தை சொல்லிக் கொடுங்க. நம்பர் 12, ஒவ்வொருவரும் குருவாக தயாராக வேண்டும். சீடர்களாக இல்லாமல் ஆசான்களாக மாற வேண்டும். எல்லாரும் மாஸ்டர்ஸா மாறணும். அதனாலதான் நம்ம மாஸ்டர்ஸ், காட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்ம அழைக்கிறோம். நம்பர் 13, தியானம் இலவசமாக கற்பிக்க வேண்டும். அல்லாது பணம் வசூலிக்காதாகாது. குருவிற்கும் சீடருக்கும் இடையே உள்ள உறவு நட்பு மட்டும்தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இது பிசினஸா பண்ணக்கூடாது. தியானம் நம்ம கற்பிக்க தான் செய்யணும். பணம் கலெக்ஷன் பண்ணக்கூடாது.
நம்பர் 14, சிலை மற்றும் உருவ வழிபாட்டை முழுமையாக தவிர்க்க வேண்டும். ஆத்ம சத்திய ஆராதனைக்கே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்பர் 15, அவரவர் சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவரவர் தியான சக்தி, ஆன்மீக ஞானம் இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவரவர் சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவரவர் தியான சக்தி, ஒவ்வொருத்தருடைய எனர்ஜியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்றதுக்கு. ஆன்மீக ஞானம் இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்பர் 16, சந்நியாசமோ துறவரமோ மேற்கொள்ளாமல் இயல்பான இல்வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்களின் சொந்த விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். அடுத்தவங்க பிசினஸுக்கு நம்ம போகக்கூடாதுங்க, அவங்களுடைய விஷயங்களை தலையிடக்கூடாது. நம்பர் 17, எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும் பிரமிட் தியான மன்றங்களை ஸ்தாபிக்க வேண்டும். நம்பர் 18, தமக்கு கிடைக்கப்பட்ட தியான அனுபவங்களையும் ஆன்மீக வழியில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் புத்தகமாக பரிசீலிக்க வேண்டும். இதுதான் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட் பத்ரிஜி அவர்கள் வகுத்த 18 கொள்கைகள். இதை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணணுங்க. நான் நிறைவாக இன்றைய நாள் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வருகிறேன். மாஸ்டர்ஸ், இன்று இந்த பேட்ச் 12 இறுதி நாள். இனிமேல் கால நிகழ்ச்சி இந்த மார்ச் 31 வரைக்கும் இருக்காதுங்க. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி அடுத்த பேட்ச் பேட்ச் 13 தொடங்க வருது. நம்ம 2வது ஆண்டுல கால் எடுத்து வைக்கிறோம். இது ஒரு சிறப்பான நிகழ்வு. ஸோ இருந்தாலும் மாலை நிகழ்ச்சிகள் 365 days கண்டினியூஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதில் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மாலை 9 to 10:30. அது லிங்க் 2 குரூப்லையும் அனுப்புகிறாங்க, தமிழ் வாட்ஸ்அப் குரூப்பில். அது அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுலேயும் விஸ்டம் ஷேரிங்லாம் நல்லா பியூட்டிஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ காலை நிகழ்ச்சி இன்று இறுதி நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. க்ளோசிங் ப்ரோக்ராம் இன்று சிறப்புடன் உரையாற்றினார்கள் சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா ஜெகதீஷ் மேடம் அவர்கள் வேலூர்லேருந்தும், சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்களுடைய விஸ்டம் ஷேரிங்கை சென்னையிலேருந்து கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. நான் இந்த ரெக்கார்டட் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் செய்யுங்க ப்ளீஸ். அடுத்ததாக நாளை காலை நிகழ்ச்சி, இன்று மாலை நிகழ்ச்சி 9 மணிக்கு தொடரும். இன்று மாலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 4 அதில் திருவண்ணாமலையிலேருந்து ஃப்ளவர் மெடிசன் பற்றி மாஸ்டர் திரு கலைசெல்வன் பேச போகிறாரு. அதாவது அவர் சொல்ல வேண்டியது நம் வீட்டை வளமாக்க ஜியோபதி ஹீலிங். ஜியோபதினா ஒரு மெடிசனும் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னிக்கு. அதை பற்றி அவர் பேச போகிறாரு. அதுலேயும் பார்ட்டிசிபேட் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை நிகழ்ச்சிகள் பிரம்மமுத்தா சங்கல்ப மெடிடேஷன் காலை 4 to 5 நடக்கும். நாளை 5:30 to 7:30 ப்ரோக்ராம் கிடையாது. ஆனாலும் தியான நிகழ்ச்சிகளை தியானத்தை மேற்கொள்ளுங்க. கண்டினியூஸாக தியானத்தை மேற்கொள்ளுங்க. கேப் விடாமல் மேற்கொண்டீங்கன்னா நல்லது. அது கேப் விட்டுட்டீங்கன்னா மீண்டும் அது தொடர்றது 0லேருந்து வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தியானத்தை கண்டினியூஸாக செய்யுங்க மாஸ்டர்ஸ். அது என்னுடைய வேண்டுதல். நாளை மாலை நிகழ்ச்சி, சனிக்கிழமை நாளை மாலை நிகழ்ச்சியில் திருமந்திரம் பற்றி கிருஷ்ணகிரிலேருந்து சீனியர் மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் பேச உள்ளார்கள். நாளை மாலை நிகழ்ச்சி அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கு பெற்று பயன்பெறுங்கள். 360 மாலை நிகழ்ச்சிகள் 65 days அனைத்து நாள்களிலும் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை தவிர. அடுத்த காலை நிகழ்ச்சி பேட்ச் 13 புது பேட்ச் 1/4/2026 அதாகப்பட்டது. 1/4 என்பது புதன்கிழமை, வரும் புதன்கிழமை தொடங்க உள்ளது. அதற்குரிய சிலபஸை நம்ம டிவைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ரிலீஸ் ஆனோடனே வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவோம். அது 1/4 புது கிளாஸ் ஆரம்பிக்குது. பேட்ச் 13 எப்பொழுது போல் 5:30 மணிக்கு நடக்கும். அதில் 1 மணி நேரம் தியான பயிற்சி, அடுத்து 1 மணி நேரம் விஸ்டம் ஷேரிங் நடக்கும். அதில் அனைவரும் பார்ட்டிசிபேட் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த ஓராண்டு நிகழ்வை முன்னிட்டு நமது சிறப்பு தியான யக்னம் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 25, 26 திருவண்ணாமலையில் நடக்கிறதா இருந்தது. அது இந்த தமிழ்நாடு ஜெனரல் எலெக்ஷன்ஸ்னால பொது தேர்தல்னால அதை தள்ளி வச்சிருக்கிறாங்க. மே 16, 17 நடக்க உள்ளது. மே 16, 17 அதற்குரிய பேம்ப்ளெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு சாரு. அது குருஜி சார் அதை வெளியிட்ட உடனே நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நிகழ்ச்சிகளை பற்றி. நிகழ்ச்சிகள் முதல் நாள் காலமணி நிகழ்ச்சி 3 மணி நேரத்துக்கு இசையுடன் கூடிய தியான பயிற்சி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக விஸ்டம் ஷேரிங்கள் மாஸ்டர்ஸ், சீனியர் மாஸ்டர்ஸ் பேசுவாங்க. 3வது ஹெல்த் கான்செப்ட்ல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வருவாங்க, டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. அதில் நம்ம பல தெராப்பி பற்றி பேசுவாங்க. ஃபுட் தெராப்பி, முத்ராஸு,
இன்னும் ரெட் லைட் தெராப்பி, யூரின் தெராப்பி, பல சிறப்பு தெராப்பிகளை பற்றி பேசி நமக்கு நல்ல ஒரு இயற்கை ஃபுட்டை பற்றி பேசுவாங்க. நேச்சுரல் ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி பேசுவாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிகழ்ச்சிகள் 2 நாளும் தியான பயிற்சிகளும் இருக்கும். மேற்கொண்டு ஈவினிங்கில் வந்து கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். அதில் அனைவரும் பார்ட்டிசிபேட் பெற்று பங்கு பெற்று, அது இலவச நிகழ்ச்சி தான், திருவண்ணாமலையில் நடக்க உள்ளது. தங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுப்பார்கள். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், அடுத்ததாக நான் வந்து இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று இந்த இறுதி நாள் நிகழ்ச்சியில் நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களால் பங்கு பெற முடியவில்லை. இருந்தாலும் நமக்கு வந்து சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் வந்து ஆசிகள் வழங்கினார்கள். மிக சிறந்த தியானத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை சிறப்பாக கூறினார்கள். அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை இன்று கட்டுப்படாத மனம் கட்டுப்படாத வழி என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்றிய சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடமுக்கும் எனது தாழ்மையான பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமாக டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும், எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர் திரு சசிதரன் சார் வந்து திருப்பூர்ல இருந்து நன்றி சார், தேங்க்யூ சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. மீண்டும் இன்று மாலை நிகழ்ச்சியை சந்திப்போம். மாஸ்டர்ஸ், இந்த ப்ரோக்ராம் பற்றி யாராவது குறிப்பிட்டு பேச வரும்னா கையை உயர்த்துங்கள். ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் பேசலாம். நான் அன்மியூட் கொடுக்குறேன். முன்வாருங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்குறேன். அப்படி இல்லை என்றால் நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ. மீண்டும் பேட்ச் 13 மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் கையை உயர்த்துள்ளாரு. அவருக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேங்க. காலை வணக்கம் சார், ப்ளீஸ் ப்ரொசீடுங்க சார். காலை வணக்கம் சார். இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே வணக்கங்க சார். இன்னைக்கு உண்மையிலுமே கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக போயிருந்தாங்க. 2 மேடம் பேசியிருந்தாங்க. நல்லா மனதுக்கு நல்லா இருந்ததுங்க சார். உண்மையிலுமே இந்த கிளாஸ் வந்து மேலும் மேலும் சேர்க்கறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். அடுத்ததாக மாஸ்டர் திரு ஆர் கதிரேசன் சார் சேலத்திலிருந்து பேசுறாரு. சார் ஒன் செகண்ட் சார். சார் காலை வணக்கம் சார், ப்ளீஸ் பேசுங்க. காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். வெற்றிகரமாக நீங்க ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதாவது முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் சார். அதாவது 2வது ரங்கநாத்ஜி சொல்லணும். அதாவது அதாவது இந்த 11 மாசமா மேடமும் சொன்னாங்க, எல்லா மேடம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா சார். ஸோ இதுக்கு வந்து நாங்க வந்து அதாவது எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அது வந்து ஈடாகாது, அவ்வளவுதான் சொல்றது நான் விரும்புறேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து காலையில செஷனு, மார்னிங் செஷனு, ஈவினிங் செஷன் 3 செஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க பார்ட்டிசிபேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்க வந்து வியப்பா தான் இருக்கோம். ஏன்னா எங்க சுச்சுவேஷன்ல நாங்க எங்களை தான் பாக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி பொதுநல காரியங்களாம் செய்ய முடியல. பட் ஆனா நீங்க செய்றீங்கன்னா, அதுல விருப்பப்படி செய்றீங்கன்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய சமாச்சாரம் சார். அதாவது இதுக்கு நான் வந்து பாராட்டு சொல்றது வந்து ஒரு அதாவது ஈழாகன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை சார். 2வது இன்னைக்கு மேடம் சொன்னாங்கல்ல சார், இன்னைக்கு அதாவது மேடம் புனிதா மேடம் சொன்னாங்கல்ல, 2 அதாவது இத்தனை நம்மளுக்கு தேவையானது நம்ம மனதை அடக்கிறது தான் சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஒரு 2 ரூட் சொன்னாங்கல்ல. ஒண்ணு மூலத்தை பார்க்கணும், இன்னொன்னு வந்து சரணாகதி. இந்த எல்லாமே மூலத்தை பத்தி சொன்னாங்க. பட் இன்னைக்கு சொன்னது வந்து சரணாகதி சொன்னாங்கல்ல மேடம், அது வந்து புதிய நம்ம அதாவது அது ஒரு முக்கியமான சமாச்சாரம் சார். ஒரு வருஷமா நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். பட் இன்னைக்கு இந்த மேடம் சொன்னது புனிதா சொன்னது சரணாகதி வந்து அது ஒரு ரூட்டு, நம்ம அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னாங்க. மேடம் இருக்கிறப்ப நான் அதுக்கு தேங்க்ஸ் இல்லான்னு பார்த்தேன். பட் மேடம் போயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்றேன் மேடம். ஓகே சார். அதாவது உங்க சேவைக்கு நாங்க வந்து பாராட்டு சொல்லலாம். பட் இந்த பாராட்டு வந்து எதுவும் தகுவாக இருக்கான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்றேன் சார், எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்க அதாவது இந்த சேவை தொடர உங்களுக்கு இறைவன் நல்லா உடல் சக்தியும்
மனசைத்தியம் கொடுத்து நல்லபடியா அவங்கள வச்சுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுட்டு முடிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்ததாக மாஸ்டர்ஸ் முன் வாருங்கள். கையை வைத்தனால் அன்மியூட் கொடுக்கிறேன். சரிங்க. நேரத்தின் அருமை கருதி நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நான் வந்து சுனிதா மேடம், மாஸ்டர் திருமதி சுனிதா மேடமுக்கும் மாஸ்டர் திருமதி புனிதா மேடமுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் சார். பேட்ச் 13க்கு உரிய சிலபஸ் டிவைஸ் பண்ண உடனே அனுப்புவோம். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, பங்கு பெற்று பயன்பெறுங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேர் பங்கு பெறணும். லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க என்று கூறி நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஆல் மாஸ்டர்ஸ். நன்றிங்க. மீண்டும் பேட்ச் 13 சந்திப்போம். நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ சார்.